மாண்புமிகு இளைஞர்களே, இளைஞர்களே, ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி எண் 27 உடனடி கர்மா. நாள் 27/1/2025 திங்கட்கிழமை. உடனடி கர்மா. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும், எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை பாதிப்பதைப் போலவே உங்கள் சுற்றத்தாரையும் பாதிக்கிறது. இது மிகவும் முக்கியமானது. உடனடி கர்மா என இது அழைக்கப்படுகிறது. இது உங்கள் படுக்கை, அதில் நீங்கள் தான் படுக்கப் போகிறீர்கள். உங்கள் செயல்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்கிறதா என்பதை தீர்மானிக்கும். மிகவும் சுயநலமாகவும் சூழ்ச்சியுடனும் இருந்தால் உங்கள் கர்மா உங்களையே தாக்கும். மீண்டுமாக, நீங்கள் சுயநலமாகவும் சூழ்ச்சியுடன் இருந்தால் உங்கள் கர்மா உங்களையே தாக்கும். நீங்கள் அன்பும் சமயோசிதமும் ஒருங்கே பெற்றவர் என்றால் உங்களுக்கான நியாயமான வெகுமதிகள் கிடைக்கும். சொர்க்கத்தில் அல்ல, அல்லது மறு ஜென்மத்திலோ, அல்லது நீங்கள் நம்பும் வேறு எதிலோ அல்ல, இங்கே எப்போது கிடைக்கும். என்னை நம்புங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, எப்படி செய்கிறீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கே திரும்பி வரும். இது பயமுறுத்தல் அல்ல, ஒரு பார்வை. யார் நல்லதை செய்கிறார்களோ அவர்கள் நல்லதை பெறுகிறார்கள். யார் கெட்டதை செய்கிறார்களோ அவர்கள் கெட்டதை பெறுகிறார்கள். கெட்டதை செய்துவிட்டு இழிவாக வாழ்பவர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு இரவில் ஒழுங்கான நிம்மதியான தூக்கம் இருக்காது. அவர்களை உண்மையாக அன்பு செய்வதற்கு யாரும் கிடையாது. உங்களுக்குள்ளே அவர்கள் துயரத்தையும் தனிமையையும் பயத்துடனும் இருப்பார்கள். தங்களை சுற்றி செய்தலாவது அன்பையும் கருணையையும் பரப்புவார்கள். அதையே பரிசாகவும் பெறுவார்கள். நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அப்படியே இருப்பீர்கள் என்ற பழமொழியை போன்றது. உங்கள் செயல்களே உங்களை தீர்மானிக்கும். சந்தோஷத்தை பரப்புபவர்களின் முகத்தை பாருங்கள். புன்னகை ரேகைகளும் சிரிப்பும் அவர்கள் முகத்தில் பரவி கிடப்பதை நீங்கள் பார்க்கலாம். சினம் அகங்காரமும் உடையவர்களாகவும் தன்னை உயர்வாக கருதுபவர்களாகவும் இருப்பவர்கள் முகத்தில் ஒரு துயர கலையையும், அவர்கள் முகம் இருண்டு இருப்பதையும் நாம் காணலாம். இவற்றை முகப்பூச்சிகளாலோ பிளாஸ்டிக் சர்ஜைகளாலோ கூட மாற்ற முடியாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் கண்கள் காட்டி கொடுத்துவிடும். அவர்கள் படுக்கையின் நிலையும் அதை ஒத்ததே. உங்கள் படுக்கையை எப்படி அமைக்கிறீர்கள் என்பதில் மிகுந்த கவனமாக இருங்கள். அதனை சுற்றி செல்வதை மீண்டும் வந்து சேரும். அங்கே உடனடி கர்மா உள்ளது. எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள். ஆரம்பத்திலே துணிச்சலாக எழுந்து நின்று கேள்விகளை சந்தியுங்கள். எப்போதும் நல்லதையே செய்யுங்கள். அது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இனி படுக்கும்போது இரவில் நிம்மதியாக தூக்கம் மட்டுமல்ல, நியாயமான தூக்கத்தையும் பெறுவீர்கள். எப்போதும் நல்லதையே செய்யுங்கள். அது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். பேசுவது ஒரு திறமை, பேசாமல் இருப்பது பெரிய திறமை. Stay away from people who ignore you until they need you.
Stay away from people who ignore you until they need you. நாளை சந்திப்போம்.